ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனதாகங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனதாகங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமர்ந்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருள் என்போம், இருப்பதை பகிர்வதை சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனதாகங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனதாகங்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தினில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. வாருங்கள் அன்பின் இறை சமூகமே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு இறை அன்புடன் அழைக்கிறோம். தூய உள்ளம் இறைவன் இல்லம், அதுதான் ஆலயம். இது இறைவனும் மனிதனும் தங்கும் இடம். பல்வேறு வேதனைகளோடும் சோதனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வரும் மக்களுக்கு ஆறுதல் தரும் புனித இடம் ஆலயம். இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்ட எருசலேம் ஆலயத்தை விற்பனை கூடங்களாக மக்கள் மாற்றிவிட்டனர். அன்பை மட்டுமே போதித்து வந்த இயேசு இதை பார்த்து கோபப்படுகிறார். அவர்களை விரட்டி ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். அந்த எருசலேம் ஆலயத்தை போலத்தான் நமது உள்ளமும் பல்வேறு தீய எண்ணங்களாலும் பழக்க வழக்கங்களாலும் மாசுபட்டு கிடக்கிறது. மேலும் தூய உள்ளத்தில்தான் இறைவன் வாசம் செய்வார். தமது வாழ்வில் அன்பு, அமைதி, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய இறைவனின் இறை ஆட்சி வாழும் விழுமியங்களை கொண்டு வாழும்போது இறைவன் குடிக்கொள்ளும் ஆலயமாக நாம் மாற முடியும். எனவே மன மாற்றத்தின் அருளின் காலத்தில் நம்மை நாம் தூய்மையாக்குவோம், இறைவன் உறையும் ஆலயமாகுவோம். இப்பலியின் வழியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு
நம் ஆண்டவராகிய கடவுளை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகின்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து அருளும். தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற உட்பட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாய் கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவேன். இல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஆமென்னு சொன்னாங்க. ஆமென். அமைதியாக இருந்தால் அப்புறம் இங்கே கிடைக்கிற எந்த ஆசையும் கிடைக்காது. நான் மட்டும் ஜெபிச்சுட்டு போனேன் ஆமென்னு சொன்னால் தான் அது உங்களுக்கு நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். அப்படியே வாய் முடியும் சும்மா இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. நானும் பார்க்குறேன் 3 முறை 3 ஜெபிச்சு 3த்துக்கும் ஒரு சத்தமாக வரல. எல்லாம் ரொம்ப அமைதியாக பயபக்தியாக இருக்கிறீங்க. ஆனால் அது முறை இல்லை. சத்தமாக பதில் சொல்லணும்.
மன்றாடுவோமாக. இறைவாம் இறக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகள் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை முதிரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பெற்றது. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாக எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்தரலில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டோருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவோரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும்
வாழ்வு தரும் ஒளியும் நீர். இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீர். வாழ்வு தரும் ஒளியும் நீர். இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீர். உம்மிடம் வருபவர்கள் பசியடையா, நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையா. உம்மிடம் வருபவர்கள் பசியடையா, நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையா. வாழ்வு தரும் ஒளியும் நீர். இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீர். உன் வார்த்தை கேட்போர் எல்லாம் இந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனி தருவர், உன் நாமம் புகழ்ந்திடுவர். உன் அன்பில் நிறைப்போர் எல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். உன் வார்த்தை கேட்போர் எல்லாம் இந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனி தருவர், உன் நாமம் புகழ்ந்திடுவர். உன் அன்பில் நிலைப்போர் எல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீரே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீரே. உம்மை நம்பி வருவோர் எல்லாம் வெறுமையாய் செல்வதில்லை, வழிதவறி நடந்ததில்லை, வான்வெளியை கண்டிடுவர். உம் விருப்பம் செய்வோர் எல்லாம் உமக்காக வாழ்ந்திடுவர், உம்மருளை தந்திடுவர், நிலை வாழ்வை பெற்றிடுவர். உம்மை நம்பி வருவோர் எல்லாம் வெறுமையாய் செல்வதில்லை, வழிதவறி நடந்ததில்லை, வான்வெளியை கண்டிடுவர். உம் விருப்பம் செய்வோர் எல்லாம் உமக்காக வாழ்ந்திடுவர், உம்மருளை தந்திடுவர், நிறைவாழ்வை பெற்றிடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே, உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீர், இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீர். வாழ்வு தரும் ஒளியும் நீரே, இயேசுவே
இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீரே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீரே. இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீரே. வாழ்வு தரும் ஒளியும் நீரே. இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீரே. இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகிறோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 22 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கர்களானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவரது வலுவின்மையே வலிமை மிக்கது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் தம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம்முரி மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் போரிட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவங்களோடு இருப்பானாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவசனங்கள் 13 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்பொழுது கயிர்களால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறைகளை கொட்டிவிட்டு மேசைகளை கவிழ்த்து போட்டார்.
அவர் புறா விற்பவரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையிலே அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு துறவி ஒருவர் மக்களுக்கும் கடவுளுக்கும் ஏற்ற வகையிலே ஒரு அருமையான வாழ்ந்த ஒரு துறவி. அவர் எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு, அங்கே இருக்கிற ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்காக செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற விளக்குகள் தானாய் எரியும். அவர் உள்ளே நுழைந்தவுடன் அந்த விளக்குகள் எரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு துறவி அவர். ஒரு நாள் ஒரு மனிதர் அவரை பார்த்து, ஐயா, நான் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டிக் கொண்டேன். என்னை பொறுத்தவரும் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதும் உமக்கு ஒருவருக்கு உணவு கொடுப்பதும் சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன், பொருத்தமாக இருக்கும். எனவே நான் உங்களுக்கு ஒரு உணவு கொடுக்க ஒரு நாள் வேலை உணவு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவருக்கு விருந்து கொடுக்கிறார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்தில் உணவை அவர் ஏற்றுக்கொண்டு உண்கிறார். அது பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டுமாக ஆலயத்திற்கு போகிறார். அந்த கோவிலுக்கு போகிற பொழுது வழக்கமாக உள்ளே நுழைந்தவுடன் எரிகிற விளக்குகள் எதுவும் எரியவில்லை, எல்லாம் அப்படியே இருக்கிறார். இந்த துறவிக்கு சுற்றி முற்றி பார்க்கிறார், பிரித்து பார்க்கிறார், முறைத்து பார்க்கிறார், எதுவும் நடக்கலை. ஆகியவருக்குள்ள ஒரு வருத்தம், இத்தனை நாள் நாம் உள்ளே வருகிற பொழுது அப்படியே தானாக விளக்குகள் எரியுமே, ஆனால் இப்பொழுது உள்ளே வருகிறோமே எரியவில்லையே. உடனே கோபம், கடல் மீது கோபம். நான் என்ன செஞ்சேன்? ஏன் எனக்கு இந்த தண்டனை? என்னை எவ்வளவோ ஒரு வல்லமையோடு வைத்திருந்தீர்கள், ஆனால் இப்போது உள்ளே விடுகிற பொழுது அந்த விளக்கில் எரியவில்லையே என்று கேட்டு அவர் கடவுள் மீது கோவப்படுகிறார். அப்பொழுது கடவுள் பேசுவதாக ஒரு குரல் ஒலிக்கிறது, நீ இதற்கு முன்னாடி வரை நன்றாக இருந்தாய், இப்பொழுது திருடனாய் இருக்கிறாய், எனவே இந்த விளக்கில் எரியாது என்று சொல்கிறார். நான் என்ன செஞ்சேன்? நான் எதை திருடினேன்? 10 ஏழைகளுடைய உணவை நீயே அபகரித்து கொண்டாய். 10 ஏழைகளுக்கு சென்று சேர வேண்டிய உணவை நீ மட்டுமே சாப்பிட்டாய், எனவே நீ ஒரு திருடன், எனவே இந்த விளக்கில் எரியாது என்று கடவுள் சொன்னாராம்.
அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன ஒரு கதை. ஆனால் இன்றைய இறை வார்த்தைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு கதையாக நான் பார்க்கிறேன். ஏழைகளை அபகரித்து கொள்கிற பொழுது கடவுளுக்கு கோபம் வரும். அதான் நாம் இன்று புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏழை ஒருவரை நாம் வஞ்சித்து பறிக்கிற பொழுது, ஏமாற்றி பறிக்கிற பொழுது, அல்லது அறியாமல் இருப்பவரை நாம் நம்முடைய காரியமாக மாற்றிக்கொள்கிற பொழுது நிச்சயமாய் கடவுளுக்கு கோபம் வரும். இப்போ நான் கேட்குறேன், கடவுள் கோபம் வருமா? நான் சொல்கிறேன் வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வருமா? நாம் இன்றைய இந்த நாட்களில் நம்முடைய இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீதியின் அரசர் உங்களுக்கு என்ன வழங்குவார்? நீதி வழங்குவார். அவர் கண்ணிலிருந்து எதுவும் தப்பாது. அவர் கண்ணில் எதுவும் மறைவாக இருக்க முடியாது, தப்பாது. அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் தான், இறுதி ஆண்டவர் தான். நன்றாக மன்னிக்கவும், நம்மை விட்டு கொடுக்கவும், ஆசிர்வதிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும், இரக்கம் காட்டவும் கருணை உள்ள கடவுள்தான். இதையும் நிறைந்த ஆண்டவர் தான். ஆனால் அவர் நீதியின் கடவுளும் கூட. நமக்காக, நீதிக்காக நம்மோடு நிற்கிறவர் கூட. நாம் நீதியின் பக்கம் நிற்கிற பொழுது அவர் நம் சார்பாக இருந்து நீதி வழங்குகிற நீதியின் கடவுளாக இருக்கிறார். எனவே நீதிபதிக்குரிய கோபத்தோடு அவர் நம்மை அணுகுவார். இந்த காலம் தவக்காலம் என்பது ஒரு அருளின் காலம், இரக்கத்தின் காலம். அந்த கோபத்திலிருந்து, அந்த ஆக்ரோஷத்திலிருந்து, கடலுடைய அந்த சினத்திலிருந்து நம்மை தப்பித்து கொள்வதற்காக, நாம் அதிலிருந்து அந்த தப்பித்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தயாரிப்பு காலம் இந்த காலம், தவக்காலம். அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கடந்த காலங்களில் நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்திருக்கலாம். அதனால் நான் அவருடைய சினத்தையும் கோபத்தையும் நான் என்னுடைய வீட்டிற்கு, குடும்பத்திற்கு சம்பாதித்து கொண்டே இருக்கலாம். பவுல் சொல்கிறார், உங்களுக்கு வயிறே கடவுள், மானைக்கேடே உங்கள் வாழ்வு. நீங்கள் சேர்த்து வைப்பதெல்லாம் கடவுளுடைய நெருப்பை சேர்த்து வைக்கிறீங்க. பல நேரங்களிலே அப்படி நாம் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்து கடவுளுடைய அவருடைய சாபத்தை சம்பாதித்து நெருப்பை சேர்த்து வைக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்ம சந்ததிக்கு நெருப்பை சேர்த்து வைக்கிற மக்களாக மாறிவிடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நான் கணக்கு கேட்பேன். 1 2 இல்லை. நான் செய்கிற பாவம் என்னோட முடியாது. எப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எப்போது ஏற்று நான் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறவில்லையோ, எப்பொழுது நான் மனமாறி அவனுடைய இரக்கத்தை நோக்கி வரவில்லையோ, எப்பொழுது தவக்காலத்தை அதற்காக பயன்படுத்தவில்லையோ, அப்பொழுது நான் கட்டிக்கொண்ட பாவம் அது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அது பழிதீர்க்கப்படும். ஆகவே நம்முடைய பாவங்கள் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும், அது பரிகரிக்கப்பட வேண்டும், அதுக்குரிய பரிகாரத்தை நாம் செய்தாக வேண்டும். அப்படி செய்கிற பொழுது கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அதற்கான காலம் தான் இந்த தவக்காலம், கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு காலம். அங்கங்கே கேம்ப் போடுவாங்க. இன்றைக்கு கூட சொட்டு மருந்து விடுறதுக்காக கேம்ப் நடத்துகிறாங்கன்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க. தேவைப்படுற பயன்படுத்திக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அரசியல் சம்மந்தமாக, நிர்வாக சம்மந்தமாக ஏதாவது குறைகள் இருந்தால் அதுக்கு ஒரு கேம்ப் போட்டாங்க. அதில் கொரோனா காலத்தில் ஊசி போடுறதுக்கெல்லாம் கேம்ப் போட்டாங்க. அதே போன்று பார்த்திங்கன்னா நீதித்துறையில் கூட ஒரு சில வழக்குகள் தீர்த்து வைப்பதற்காக அதுக்கு ஒரு கேம்ப் போடுவாங்க. அப்போது போனால் மிக சீக்கிரமாக, விரைவாக நம்முடைய காரியங்களை எளிதாக நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதுபோல் ஒரு காலம்தான் தவக்காலம். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாபக்கட்டுகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றை நிவர்த்தி செய்து
பரிகரித்து அதை மிக எளிதாக அந்த இரக்கத்தை பெறுகிற ஒரு அருமையான காலம் இந்த தவ காலம். இந்த காலத்தில் இறைவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழியாக நமக்கு சொல்லுகிறார், ஏழைகளுக்கு எதிரான பாவம், ஏழைகளுக்கு எதிரான வஞ்சித்து ஏழைகளுக்குரியதை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது அது மிகப்பெரிய பாவம். நான் ஏழைகளுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறேன், அது ஒரு வகையான பாவம். ஆனால் ஏழைகளுக்கு உரியதை எடுத்துக்கொள்கிறேன், ஏழைகளுக்கு உரியதை நான் அபகரித்து கொள்கிறேன், அது சின்ன பொருளாக கூட இருக்கலாம், ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாவத்தை கொண்டு வரும். ஆக அன்பார்ந்தவர்களே, தேசத்தை பார்ப்போம். அடிக்கடி நான் எங்கே போனாலும் நம்முடைய வின்சென்ட் பால் சபை உள்ள உறுப்பினர்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய உறுப்பினர் கூட பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏழைகளோடு நீங்கள் இருக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்க, ஏழைகளுக்கு பணி செய்கிறீங்க. எனவே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் கொஞ்சம் தவறினாலும் அது நமக்கு பாவமாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஏழைகளை நீங்கள் அணுகுகிறபடினால, ஏழைகளோடு பணி செய்வதனால மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு, ஏனெனில் அவருடைய வானதூதர்கள் என் தந்தையினுடைய திருமுனையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், அனாதைகள், பேசுவதற்கு யாரும் இல்லாதவர்கள், அவர்களுக்கென்று கூக்குரலிட எதிர்த்து பேச யாரும் இல்லாதவர்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் சார்பாக வானதூதர்கள் என் தந்தையினுடைய திருமுன்னிலையில் எப்பொழுதும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். எனவே எச்சரிக்கையாயிருங்கள். அவங்க மாந்தவர்களை யோசித்து பார்ப்போம். ஆனால் இது எதுக்கு சாமி இன்னைக்கு சொல்கிறாரு? அவரோட யோசனையாக இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நற்செய்தி வாசகம், நற்செய்தி வாசகத்தை ஆண்டு கோவப்படுகிறார், சாட்டை பின்னி அடித்து விரட்டுகிறார், இந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிறார், சந்தையை கூடமாக மாற்றாதீர்கள், கல்வர் குகையாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி அவர் சாட்டை பின்னி அனைவரும் விரட்டி விடுவதை பார்க்கிறோம். அப்படி என்ன நடந்துச்சு அங்கே? அதான் பிரச்சனை. அந்த எருசலேம் தேவாலயத்தில் என்ன நடந்தது? அங்கே புறாவை இருப்பது தப்பா? தப்பு கிடையாது. நாணயம் மாற்றுவோர் இருந்தது தப்பான கிடையாது. இல்லை அங்கே மற்ற காணிக்கை பொருட்களை விற்றாங்க, அதெல்லாம் தப்பா? அதுவும் தப்பு எதுவும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அங்கே ரோமையர் ஆட்சி இருந்தது. ரோமையருடைய ஞானம் வேறு. அது ரோமையர்களுடைய சீசர் உருவம் பறித்த நாணயம் இருக்கும், ரூபா. அது ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவாங்க. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா? ஆண்டவர் கேட்பார், ஒரு பணத்தை கொடுங்க. இதில் யார் உருவம்? சீசர் உருவம். அப்போ சீசருக்குரிய சீசர் கொடுங்க, கடவுளுக்குரிய கடவுளுக்கு கொடுங்க. அன்பாதவர்களே, இந்த ரோமையர் நாணயம், இந்த பணம் கோயிலில் உண்டியலில் போடக்கூடாது. அது போட்டால் பாவம், தீட்டு. அப்போ கோயிலுக்கென்று அந்த எருசலேம் மக்கள் யூதர்களுக்கென்று தனி நாணயம் இருந்தது, செக்கல் என்கிற ஒரு நாணயம். அந்த செக்கல் என்கிற அந்த நாணயம் அது கோயிலில் காணிக்கை பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும், காணிக்கைப்பட்டியில் போட வேண்டும் என்று சொன்னாலும், நீ காணிக்கை நேர்ச்சியாக ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னாலும் அந்த பணத்தை வைத்து மட்டும்தான் செய்ய வேண்டும். எனவே நாணயம் மாற்றுவோர், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க, மணி எக்ஸ்சேஞ்சஸ் அங்கே இருந்தாங்க, இருக்கணும், வழி கிடையாது, தப்பு கிடையாது. புறா விற்பவர்கள் இருந்தாங்க. ஏன்னா காணிக்கை பொருள் அங்கே தான் வாங்க முடியும். எருசலேம் மலை உச்சியில் இருக்கிற தேவாலயம், மக்கள் பல மைல் கடந்து வருவாங்க. ஆகவே அங்கே காணிக்கை பொருளை வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் தவறு கிடையாது. ஆகவே அங்கே வியாபாரங்கள் இருந்தது, அதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது, இடம் அதற்காக இருந்துச்சு, தப்பு கிடையாது. எருசலேம் தேவாலயம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நாம் இங்கே இருக்கிற இந்த பகுதி ஒரு திரையால் மூடப்பட்டிருக்கும். ஆண்டு உயிர் விட்ட பிறகு தான் அந்த திரை இரண்டாக என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? இரண்டாய் கிழிந்தது. யூதர்கள் அந்த ஆண்டுடைய அந்த கருவூலத்தை மிக பெரிய திரை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இயேசுடைய அந்த இறப்பு, அந்த 3 மணி உயிர் விட்ட பொழுது
அந்த திரை இரண்டாய் கிழிந்தது விவிலியத்தில் சொல்லுது. ஆகவே அந்த திரை மூடப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே தலைமை குருக்கள் அல்லது சீட்டுக்கொல்லிக்கு போட்ட யார் பேர் வருகிறோ அந்த குருக்கள் மட்டும் தான் உள்ளே போகணும், மற்ற யாரும் போகக்கூடாது. அங்கே தான் திருப்பணி செய்வதற்காக தூபம் காட்டுவதற்கு ஸ்நாபாரலப்புடைய அப்பா உள்ளே போவார். ஆக அன்பாதவர்களே, அதை கடந்து அந்த எருசலேம் பெரிய தேவாலயம், அது பிரம்மாண்டமான தேவாலயம். அதற்கு உள்ளே மீண்டுமாக குருக்கள் மட்டுமே, லேவியர்கள் மட்டுமே இருக்கிற இடம். குருக்கள் இருப்பாங்க, பணிபுரிகிற குருக்கள். குருக்களுக்கு உதவி செய்கிறவங்க லேவியர்கள், ஆல்டர் பாய்ஸ் போல், அவங்கெல்லாம் உபதேசர்கள் போல். அவர்களுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. இந்த இடங்களுக்குள் யாரும் வரக்கூடாது, இந்த யாரும் பிரவேசிக்கக்கூடாது. அதே பிறகு அந்த இடத்தை கடந்து மீண்டுமாக யூத ஆண்களுக்கு பரிசேயர்கள், சதிசேயர்கள் சொல்லப்படுகிற அந்த செனட்ரியின் சபையை சார்ந்த அந்த முக்கியமான பிரமுகர்கள், அவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட இடம் இருந்துச்சு. அதற்கு பிறகு சாதாரண யூத ஆண்கள் மட்டும்தான் உள்ள ஆலயத்துக்குள் நேரடியாக ஆண்டவரை வழிபட முடியும். அதற்கு பிறகு இருக்கிற இடங்கள் யூத பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது. யூத பெண்கள் நேரடியாக பார்க்க முடியாது, அவங்க சைடில் அவங்களுக்காக இடம் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த இடங்கள் எல்லாம் வழிபடுவதற்காக. இதை தவிர்த்து வெளியே மீண்டுமாக போல விற்பனை செய்வதற்கு இடம் ஒதுக்கப்பட்டது. அன்பானவர்களே, அதில் புறவினத்தாருக்கு என்று சொல்லி இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. யூதர்களுக்கு என்று வியாபாரம் செய்வதற்காக இடம் இருந்துச்சு. புறவினத்தார் என்று சொல்லப்படுகிற அந்த மக்களுக்கும் அந்த ஏழைகளுக்கும் விற்பனை செய்து கொள்வதற்காக இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த தலைமை குருக்களும் அங்கே பொறுப்பாக இருந்தவர்களும் அதையெல்லாம் அபகரித்து கொண்டு அவர்கள் பெயரால், பினாமி பெயரில் கடைகளை வைத்து கொண்டு வருமானத்தை சம்பாதித்து கொண்டு கடவுளுடைய ஆலயத்தில் அவர்கள் அந்த வருமானத்தை பார்த்தார்கள். யாருடைய இடம் பறிக்கப்பட்டது? யாருக்கான உரிமை பறிக்கப்பட்டது? ஏழைகளுக்கான அது உரிமை. புறவினத்தாருக்காக இருக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு காரியம், வருமானம், அதை பறித்து கொண்டார்கள். எனவே தான் ஆண்டவர் சாட்டை அடித்து அது கோபத்தோடு அடித்து விரட்டுகிறார். இது கல்வர் கொகை அல்ல, திருட்டு பசங்க இருக்கிற இடம் அல்ல என்று சொல்லி அதை விரட்டுகிறார். அன்பார்ந்தவர்கள, இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. நாம் கடவுளுக்குரியதை 4 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மீதி 6 கட்டளைகள் அடுத்தோர் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம் மீண்டுமாய் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படும். இன்றைய 2ஆம் வாசகம் சொல்கிறது, ஆண்டவர் இறை ஞானமும் இறை வல்லமையாய் இருக்கிறார். அந்த இறை ஞானம், அந்த இறை வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சுத்திகரிக்கப்பட்ட மக்களாக இறை ஞானத்தோடு ஆண்டவரை அணுகி வர வேண்டும். இறை வல்லமையோடு ஆண்டவரை வழிபட வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நாம் ஞானத்தோடும் வல்லமையோடும் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆலயத்திலும் சரி, அல்லது குடும்பத்திலும் சரி, அல்லது சமுதாயத்திலும் சரி, ஒரு வல்லமை மிகுந்த, ஞானமிக்க, ஞானம் வெளிப்படுகிற, ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எல்லோரும் போல நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் விசுவசிக்கிற மக்கள் எல்லோரும் போல 10ஓடு 11 இருக்கக்கூடாது. வல்லமையோடு வாழணும், ஆண்டுடைய ஆசிரியரோடு வாழணும், ஞானத்தோடு வாழ வேண்டும், எல்லா இடங்களிலும் வாழணும். ஆகவே அப்படிப்பட்ட இறை ஞானம், இறை வல்லமை ஆண்டவர் இயேசு மட்டுமே, அவர் மட்டுமே தர முடியும். அதுதான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஞானம் இருந்தால், இறை ஞானம் இருந்தால் நிச்சயமாய் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்போம், மனிதர்களுக்குரியதை மனிதர்களுக்கு கொடுப்போம். கடவுளிடம் எப்படி அணுக வேண்டும் அப்படி அணுகுவோம், மனிதனிடம் எப்படி அடங்கும் அப்படி அணுகுவோம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இன்றைய அருமையான வார்த்தை சொல்கிறது, அவர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிகிறார். அவர் அனைத்தையும் ஊடுருவி காண்கிறார். உன்னுடைய உள்ளத்தின் காரியங்களை ஊடுருவி பார்க்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவருக்கு எதிரான காரியம், திருச்சபைக்கு எதிரான காரியம், அல்லது ஏழைகளுக்கு எதிரான காரியங்கள்,
அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாவங்களை நாம் சம்பாதித்திருப்போம் என்று சொன்னால், அவற்றையெல்லாம் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். அந்த பாவங்கள் சாபங்களாக மாறாதபடிக்கு, அந்த சாபங்கள் என் தலைமுறைக்கு பாதிக்காதபடிக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த காலத்தின் வழியாய் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். மனிதரை நம்புகிறவன், வலுவற்ற மனிதரில் தன் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்படுவான். ஆனால் கடவுளை நம்புகிறவனோ செழிப்பான், வாழ்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கடவுளை மட்டுமே நம்பி கடவுளை ஆசிரியருக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நம்ம இப்போ கொடுத்து நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, இறையாட்சியின் விழுமியங்களை தனதாக்கி வாழ்ந்து வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம். அருளின் காலமாகிய இந்த நாட்களில் மக்கள் மனமாற்றம் பெற தங்களால் இயன்ற அளவுக்கு மக்களை ஆன்மீக வழியில் கட்டியெழுப்ப தேவையான அருளையும் ஞானத்தையும் பொழிந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் உமது நிறை ஆசிகளை வழங்கி அருளும். சிறப்பாக மக்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தவும், மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் சமதர்மம் சமுதாயம் படைக்கவும், அமைதியை நிலைநாட்டும் கருவிகளாக திகழ உம் ஆசிரை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது வாழ்வு வழங்கும் இறைவா, அருளின் இரக்கத்தின் காலத்தில் இருக்கும் நாங்கள் எங்களை தன்னாய்வு செய்து ஜெபம், தபம், தர்மம் இவற்றால் எங்களை ஒடுக்கி எங்கள் மனமாற்றத்தை பிறரன்பு சேவைகளில் வெளிக்காட்டிட தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பேரன்பின் பிறப்பிடமே இறைவா, அன்பின்மையால் உலகில் உருவாகியுள்ள அனைத்து தீமைகளும் முடிவுக்கு வரவும், இறை அன்பும் பிறர் அன்பும் மக்களிடையே பலுகி பெருகவும், துன்பங்கள் நீங்கி எங்கும் மகிழ்ச்சி பிறக்கவும் வரமருள உம் இரக்கத்தை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் உறைவிடமே இறைவா, உள்ளம் என்னும் கோவிலிலே வாசம் செய்கின்ற எம் இதயத்தை எப்போதும் பரிசுத்தமாக கருதி உண்மையோடும் அன்புள்ளதோடும் சமூக உணர்வோடும் வாழ வரம் தாரும். இன்னும் சிறப்பாக இந்த அருளின் காலத்தில் நாங்கள் உம்மை பிரதிபலித்து வாழக்கூடிய அன்புள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் செபிப்போம். நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்க சுத்திகரிக்க மன்றாடுவோம். உள்ளத்தில் இருக்கிற அனைத்தையும் ஆண்டு உற்று பார்க்கிறார். உள்ளத்தில் தேங்கி இருக்கிற அனைத்து நம்முடைய உள்ளுணர்வுகளையும் தேவைகளையும், நம்முடைய எல்லா விதமான ஆசபாசங்களையும் அல்லது நாம் பிறருக்கு எதிராக செய்கிற காரியங்களையும் உற்று பார்க்கிற கடவுளாய், ஊடுருவி பார்க்கிற கடவுளாய் இருக்கிறார். நீதியின் கடவுளாய் இருக்கிறார். எனவே முழுமையாய் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய ஞானம், இறை ஞானம் நம்மில் நிறைய, இறைவனுடைய வல்லமை நம்முள் நிறைந்து வழிய, இறை ஞானம் வல்லமை உள்ள மக்களாய் எங்கும் நாம் திகழ வரம் கேட்டு மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவரை கிறிஸ்து வழியாக நாங்கள் நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளத்தை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. உள்ளத்தை தந்தேன் இறைவா. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்தொடிப்பு. கலசம் ஒளிர்ந்தது, கனிமொழி ஒளித்தது, அதில் ஒரு நல்விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை கலைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அளித்தேன், இடரையும் இணைத்தேன், அதில் ஒரு உழப்பிணைப்பு. உள்ளத்தை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளதை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. சகோதர சகோதரங்களுடைய தேர்ந்தெடுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் மது கையிலே பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வழியினால் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் குற்றங்களை எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் முதவேர் அருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களினாலும் அன்பு செயல்களினாலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு போத்துயிர் அளிக்கும் அறை நிகழ்வுகளில் பங்கொண்டு பிள்ளைகளுக்கு ஒரு அருளை நிறைவாய் பெற செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியலில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மோக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்களுக்கு ஒரு சிறப்பை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிலை கண்டத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்ற ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு வரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்களை திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் அகனோரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் ஈத்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அடைக்கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முக்கவந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம் மீது பேரன்பும் பேர் இரக்கம் கொண்டவராயிருக்கிறார். எனவேதான் இந்த இரக்கத்தின் காலத்தை நமக்காய் கொடுக்கிறார். ஆகவே நான் இப்பொழுதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், யோவேல் இறைவாக்கினர் வழியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதாவது ஆண்டவன் திரும்பி வாருங்கள், இப்பொழுதாவது உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொண்டு ஆண்டவன் திரும்பி வாருங்கள், மன வருத்தப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவன் திரும்பி வாருங்கள். இது ஏற்ற காலம், இது தகுந்த காலம், ஆண்டவரின் காலம் இது. ஆகவே ஆண்டவர் அவ்வளவு இரக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்மை அணுகுகிறார். ஆகவே திருப்பாடல் சொல்லுகிறது, அவர் காலைதோறும் அவருடைய இரக்கத்தை புதுப்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் எனக்காக ஒரு புது நாள் எப்படி கிடைக்குது? அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் என்னை குறித்து அவர் இரக்கப்படுகிறார். எனவே அவர் என்னை குறித்தான அந்த இரக்கத்தை புதுப்பித்துக் கொள்கிறார். அவர் நேற்று செஞ்சதவரெல்லாம் நான் செஞ்ச காரியத்திற்கு ஒருவேளை தகுதியற்றவனாக இருப்பேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்று அவர் புதுப்பித்து கொண்டு என் மீது இரக்கத்தை காண்பிக்கிறார், கருணையை காட்டுகிறார். அப்பேற்பட்ட பேரன்பு, பேர் இரக்கம் கொள்ள கடவுள். எனவே அந்த கடவுளிடத்தில் நம்ம இப்போ கொடுத்து முழுமையாய் நாம் சுத்திகரிக்கப்பட, நாமும் அந்த கடவுளை இன்னும் அதிகமாக வல்லமையோடு பெற்றுக்கொள்ள கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரில் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தை உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலும் விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்க செய்தலும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இறை ஞானமும் வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இறை ஞானமும் வல்லமையும் நிறைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ, நம்முடைய மனங்களை இன்னும் பக்குவப்படுத்தி அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடரத்தை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், என் சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன். அன்பு மொழி பேசும் இன்ப மொழியில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப மொழியில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே.
காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன்னந்து ஒன்றே நான் வேண்டினேன், நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன். வானின் முழு நிலவே, வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேதையா. வானின் முழு நிலவே, வாழும் உயிர் சுடரே, நீ இன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உன்னாசி தந்தால் மகிழ்வேனையா, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா, சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், என் சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காய்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு இக்காலமோ உம்மை புகழ செய்யும். ஆமென். அறிவிப்புகள். இன்று தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்தோர் ஆரோக்கிய மாதா அன்பிய இறை மக்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் தமத்தருத்துவ அன்பிய இறை மக்கள். அதற்காக உங்களுடைய வழிபாடுகளை தயாரித்துக் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 19,000. சென்ற வார சிறப்பு காணிக்கை ரூபாய் 23,000. வருகின்ற புதன்கிழமை நம்முடைய பங்கு திருச்செலுவை பாதை வழி நடத்துவோர் தோமையார் மற்றும் பேதுரு, புனித அசிசியார், புனித கிளாரா, புனித அன்னை தெரேசா அன்பிய குடும்பங்கள். அதில் பொறுப்பாளர்கள் உடனடியாக இன்று கூடி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று ஒரு நாள் ஆங்கிலத்திலே தியானமானது நடைபெறும். ஆகவே காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி திருப்பலியோடு இந்த தியானம் நிறைவேறும்.
மதிய உணவும் தேநீர் வழங்கப்படும். ஆகவே காலை 10 மணிக்கு ஆங்கிலத்தில் தியானம் நடைபெறும். ஆங்கிலத்தில் தியானத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த தியானத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நம்முடைய பங்கிலே தமிழிலே தியானமானது வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆகவே வர வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் தமிழில் தியானம் நடைபெறும். ஆகவே அன்று மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மீண்டுமாக சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் தியானமாக இருக்கும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி திருப்பலியோடு இந்த தியானமானது முடிவரும். இது தமிழில் நடைபெறும். மதிய உணவு, தேநீர் இங்கே வழங்கப்படும். ஆகவே ஒரு நாள் முழுதுமாக ஆண்டவரோடு நாம் செலவிடுவதற்கு இந்த நாள் நமக்கு உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அன்று காலை 7 மணிக்கு ஒரே ஒரு திருப்பலி நடைபெறும். அது இருமொழி திருப்பலியாக இருக்கும். அது குறிப்பாக முடியாதவர்கள் அல்லது வயதானவர்கள் போன்ற ஒரு சிலருக்காக மட்டுமே இது நடத்தப்படுகிறது. மற்றவர்கள் தியானத்தில் குடும்பத்தோடு பங்கெடுத்து தியான அபிஷேக திருப்பலியில் கலந்து கொண்டு அதனை ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்று திருப்பலி முடிந்த பிறகு பங்கு பிறவி மற்றும் 2வது திருப்பலி முடிந்த பிறகு அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கு பிறவி அடங்கிய சிறப்பு கூட்டம் நடைபெறும். இன்று ஏற்கனவே சொன்னபோல போலியோ சொட்டு மருந்து அருகாமையில் இருக்கிற மாநகராட்சி அந்த மருத்துவமனையிலே கொடுக்கப்படுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். டான் போஸ்கோ மெக்ஃபரன் பாய்ஸ் ஹாஸ்டல் விஸ்டம் டவுன் நம்முடைய ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிறது. அங்கே இந்த வருடத்திற்கான 8வது 9வது 11வது வகுப்புக்கான சேர்க்கை அட்மிஷன்ஸ் டான் போஸ்கோ சலேசியர்களால் நடத்தப்படுகிறது. ஆகவே இந்த வருடம் அங்கே அதற்கான சேர்க்கை அட்மிஷன் நடைபெறுகிறது. அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி முக்கியமாக அதிகமாக ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமாக தயாரிக்கிற இடம் விஸ்டம் டவுன் என்று சொல்வார்கள். அது இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டு இருக்கிற இடம் அது. ஆகவே அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேர்க்க விரும்புவோர் அங்கே ஹாஸ்டலில் அவங்கள போட்டு படிக்க வைக்கலாம். அது தினந்தோறும் போய் வரலாம். ஆகவே அவர்களுக்கான அந்த சேர்க்கை நடைபெறுகிறது. மற்றவர்கள் விவரங்களை நேரடியாக பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடத்திற்கான தசம பாக கவர்கள் நம்முடைய இந்த மார்ச் மாதத்தில் வருகின்ற இந்த ஒரு மாத வருமானம், ஒட்டுமொத்த வருமானம், அதில் நம் 10% இந்த தவக்கால காணிக்கையாக நாம் கொடுக்குறோம். எனவே இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கழிவுலாம் பிடிப்பாங்க, நிறைய இதெல்லாம் போகும். அதெல்லாம் கணக்கெடுத்துக்காதீங்க. வழக்கமாக உங்களுடைய வருமானத்தை கணக்கெடுத்து இந்த ஈஸ்டர் முடிந்த பிறகு குருக்கள் உங்களுடைய இல்லங்களை ஆஸ்வதிக்க வருவாங்க. ஈஸ்டர் பிளஸ்ஸிங் வருவோம். நான் ஈஸ்டர் பிளஸ்ஸிங் கண்டிப்பாக வர வேண்டியிருக்கு. ஆகவே அப்படி வருகிற பொழுது அந்த கவர்களை நாங்களே நேரடியாக பெற்றுக்கொள்வோம். அதனால் தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த மாத வருமானத்தினுடைய ஒட்டுமொத்த உங்கள் குடும்ப வருமானத்தினுடைய 10% ஏழைகளுக்காக, திருப்பி சொல்கிறேன், அது ஏழைகளுக்காக மட்டும்தான், ஏழைகளுக்கு கல்விக்காக மட்டும்தான். அதை அபகரிக்கணும், அதில் திருடணும்னு நினைக்காதீங்க. இப்போ தான் பிரசங்கம் அதை பற்றி வச்சேன். இன்றைக்கி அதுக்கு இருக்குது. ஆகவே மனதார அந்த காணிக்கைகளை கொடுப்போம். இதுவரை கொடுத்த காணிக்கைகள் அது தனியாக நம்முடைய எஜுகேஷன் ஃபண்டில் வைத்திருக்கிறோம். 10,70,70,000 ரூபாய் இதுவரை நீங்கள் கொடுத்த இந்த தசமபாக இந்த வழியாக கொடுத்த காணிக்கைகள் பத்திரமாக இருக்கிறது. அதாவது வருடம் நம்ம கல்வித்தொகை கொடுத்தது போக, வருடம் கல்வித்தொகை கொடுத்தது போக இது தனியாக சேமித்து வைத்திருக்கிறோம். 10,70,70,000 ரூபாய் இதில் சேமிப்பில் இருக்கிறது.
நீங்கள் கொடுக்குற இந்த வருடம் கொடுக்குற தொகையும் சேர்த்து நாம் இந்த கல்விக்காக, ஏழை பிள்ளைகளுக்கான கல்விக்காக பயன்படுத்தி கொள்வோம். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. உன் பாதமே நாடினோ, தஞ்சமென கூடினோ, நீயேகலியன மாயார வாழ்த்தினோ, நெஞ்சில் உரை நல்லையே. தாயே உன் பாதமே நாடினோ. பிணியால் வருந்தும் துயர் நீங்களே, தினம் கோடி பேர்கள் உன்னை நாடுவார். பிணியால் வருந்தும் துயர் நீங்களே, தினம் கோடி பேர்கள் உன்னை நாடுவார். கனிவோடு நீ வந்து மகிழ்வோடு துணை செய்வார். கருணாகரி மரியன்னையே, தாயே உன் பாதமே நாடினோ, தஞ்சமென கூடினோ, நீகலியன மாயார வாழ்த்தினோ, நெஞ்சில் உரை அன்னையே. தாயே உன் பாதமே நாடினோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.